திருத்துவ தெய்வமாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பயப்படாதே, எதிர்கொண்டு செல்லுங்கள். இந்த தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. யோவான் 18:4, 5, 6 3 வசனங்களை வாசிக்கின்றேன். இயேசு நமக்கு நேரிடப் போகின்ற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகின்றீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். கவனியுங்கள், இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை சற்று தியானத்தோடு பார்ப்போம். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அங்கே ரோம அரசாங்கத்தினுடைய போர் சேவகர்களோடு யூதாசும் சேர்ந்து கொண்டு இயேசுவை பிடிக்க வேண்டும், அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளாக பந்தங்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அப்படி நின்று கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம் அவருக்கு எதிர்கொண்டு நின்று கொண்டு இருக்கின்றார்கள். இயேசு கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை. நான் தான் என்று என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் பின்னோக்கி போகவில்லை, பயப்படவில்லை, நடுங்கவில்லை, ஓடவில்லை, ஒளியவில்லை. தனக்கு நேர்ந்தக்கூடிய பிரச்சனைகளை இயேசு எதிர்கொண்டு சென்றார். எதிர்கொண்டு சென்ற உடனே, நான் தான் என்று எதிர்கொண்டு சென்ற உடனே அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்களாம். இதுபோல 2 முறை விழுந்திருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கின்ற அன்பானவர்களே, அந்தந்த சீட்டுக்கு உண்டான பிரச்சனை வரத்தான் செய்யும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தொழில் செய்தாலும், என்ன வேலை பார்த்தாலும், அந்தந்த வேலைக்கு உண்டான பாடுகள், துன்பம், உபத்திரம் வந்து தான் தீரும். ஆனால் அதை எதிர்கொண்டு செல்ல வேண்டும். இயேசு எதிர்கொண்டு சென்ற உடனே அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள் அல்லவா? இதே போல தான், பயப்படாதே. உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் உன் நெற்றியிலே தரிக்கப்பட்டு உள்ளது. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை இருதயத்தில் அக்கினியாய் எரிந்து கொண்டு இருக்கும்போது நீ பயப்படாதே. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பயந்தவனுக்கு மரணம் பக்கம், பயப்படாதவனுக்கு மரணம் தூரமாக இருக்குமா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காதவர்கள் 2 பேர். இயேசுக்கு ரொம்ப பிடிச்சது பாவிகளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இயேசுக்கு பிடிக்காதவர்கள் 2 பேர். ஒன்று பயந்தவனை பிடிக்காது, இன்னொன்று சோம்பேறியை பிடிக்காது. இது 2 பேரும் பிடிக்காது. அப்போ நீங்களும் நானும் உங்களோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன், பயப்படவே கூடாது. பயந்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் அப்படியே தேன் கொசுவை போல, தேன் கொசு தேன் அடையில அப்படியே அடைந்திருக்கிறதை போல பிரச்சனைகள் உங்களோடு ஒட்டி கொள்ளும். எதிர்கொண்டு செல்லும்போது பிரச்சனை பின்னிட்டு போகும். கலங்காதே. லூக்கா 12:7 உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். அல்ல, கவனிங்க, தண்ணீரில் மீன் இருக்கிறது. அந்த டேமில் தண்ணியை திறந்து விடும்போது டேமை விட்டு
அந்த மீன் வெளியே தண்ணியில் வெளியேறிவிடும். அப்படியே வெளியேறி ஒரே தண்ணி போகிற போக்கிலே போயிட்டா நேராக அந்த மீன் கடலுக்கு போயிடும். கடலுக்கு போனோன்னே செத்து போயிடும். ஏனென்றால் ஆற்று தண்ணி உப்பில்லாத தண்ணி, கடல் நீர் உப்புள்ள நீர். உப்புள்ள நீரில் மீன் போயிடுச்சுன்னா ஆற்று மீன் கடலுக்குள்ளே போனோன்னே செத்து போயிடும். அதனால தான் அந்த மீனுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? எதிர்நீச்சல், எதிர்கொண்டு செல்கிறது. தண்ணி எந்த திசையில் வருதோ அந்த திசைக்கு எதிர்கொண்டு சென்று போயிட்டே இருக்கும் அந்த மீன். ஏங்க, ஒரு மீனுக்கு உண்டான அறிவு, ஒரு மீனுக்கு உண்டான, மீனுக்கு எத்தனை அறிவு? அறிவினுடைய பட்டியலை நான் சொல்லுகிறேன். மரம், செடி, கொடி ஒரு அறிவு. நத்தை, நீந்தும் மீன்கள், ஊர்வன, இவைகளுக்கு 2 அறிவு. ஊர்வன அதாவது கீரிப்புள்ள, உடும்பு, முயல், எறும்பு, எறும்பு தின்னி, ஆமை, எறும்பு, இவைகளுக்கெல்லாம் 3 அறிவு. எல்லாவித பறவைகளுக்கும் 4 அறிவு. எல்லாவித மிருகங்களுக்கும் 5 அறிவு. தேவன் படைத்த மனிதனுக்கு 6 அறிவு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ போய் எறும்புக்கிட்ட போய் கற்றுக்க. ஏன்னா எறும்புக்கிட்ட கற்றுக்கிறது நம்மளுக்கு நிறைய இருக்குது. நம்மளுடைய அறிவு குறைவுள்ளது. 1 கொரிந்தியர் 13:9 நம்மளுடைய அறிவு குறைவுள்ளது என்று மிஸ்டர் பவுல் எழுதுகிறார். உண்மைதானே? நான் ஒத்துக்கொள்கிறேன். செய்தியை கேட்கின்ற நீங்களும் நம்மளுடைய அறிவு குறைவுள்ளது என்று ஒத்துக்கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எறும்புகிட்ட போய் சுறுசுறுப்பும் சேமிக்கிறதையும் கற்றுக்கணும். போய் குளிமுசல்கிட்ட போய் கற்றுக்க அப்படிங்கிறாரு. குளிமுசல் நல்லா தனக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி ஷேப்பாக இருக்கும். வெட்டுக்கிளிகிட்ட போய் கற்றுக்க அப்படிங்கிறாரு. ஒற்றுமையை கற்றுக்க அப்படிங்கிறார். வெட்டுக்கிளிக்கு 2 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. ஏன் நம்மளுடைய அறிவு குறைவுள்ளது? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு முடி கீழே விழுந்தாலும் ஆண்டவருடைய அனுமதியோடு தான் விழுகிறது. அதை நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். பயப்படாத, பிரச்சனைகள் வரும். அப்போ பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா ஆயுதத்தை எடுக்காத. இன்னைக்கு பொறுத்து பொறுத்து பார்த்தேன், நான் பொங்கி எழுந்து விட்டேன் என்று இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள். அடிதடியில் ஈடுபட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. பொறுமையாயிரு. ஆண்டவர் கிரியை செய்ய டைம் கொடுக்கணும். கவனிங்க, நீ அடிச்சா கேஸு, என் ஆண்டவர் அடித்தா அவன் தூசு. ஆண்டவர் நீதி விசாரிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு டைம் கொடுக்க வேண்டும். நம்ம பதறி பயந்து பதறி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று ஆயுதத்தை எடுத்து யாரையும் அடிக்காதீர்கள். பயப்படாத. ஏசாயா 41:14 யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அவர் உரைக்கிறார். பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்தந்த சீட்டுக்கு உண்டான பிரச்சனை அது வரத்தான் செய்யும். ஆனால் பயப்படக்கூடாது. அதை எப்படி எதிர்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அறிக்கையிட்டு அந்த தெளிந்த புத்தியோடு நாம் காணப்படுவோம் என்றால் ஆவியானவர் சூப்பராக கிரியை செய்வார். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வகை தேடுகிறானாம். வகை வகை அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பிரச்சனையில் மாட்டி விடலாம், எந்த பிரச்சனையில் போட்டு அமுக்கலாம், எந்த பிரச்சனையில் போட்டு அவனை குலுக்கலாம். அப்போ வகையை அவன் தேடும்போது, தேவனுடைய பிள்ளைகளே, வகையை அவன் தேடும்போது நீ கர்த்தரை தேடினால் அவர் தென்படுவார். கர்த்தரை தேடினேன்,
நான் கண்டடைந்தேன் என்று மிஸ்டர் தாவீது சொல்லுகிறார். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோப்பு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகள்லாம் வருகிறது அல்லவா? யார் பண்றா? மனுஷனா? கிடையாது, பிசாசு தான் பண்ணுகிறான். பிசாசு நேரடியாக இறங்கி வரமாட்டான். அவன் தனக்கு சித்தமான மக்களை தேர்ந்தெடுத்து தேவனுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்த வேண்டும் என்று அவனுடைய அக்கினி ஆஸ்திரங்களை அவர்களுக்குள்ளாக புகுத்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றான். அதனால் பயப்படாதே சிறுமந்தையே. எபேசியர் 6:16-17 பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிலும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லா கவனிக்கணும். கேடகம் எதிரி எய்யக்கூடிய அம்பு ஈட்டிகளை கேடகம் தடுக்கும். ஆகவே நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லு. ஓடாத, உட்காராத, நில்லு. அட்டென்ஷன் பொசிஷனில் நீ நில்லு. ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்துக்கொள். ஆண்டவர் செயல்படு என்று சொல்லவில்லை, நில் என்று தான் சொல்லுகிறார். நாம் நிற்க வேண்டியது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நாம் நிற்காம விசுவாசத்தை கையில், கேடகத்தை கையில் எடுக்காம, ஆவியின் பட்டயத்தை வலது கையில் பிடிக்காம நாம் நிர்விசாரமாக இருப்போம் என்றால் பிசாசானவன் பீறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விசுவாசிங்க, விசுவாசிங்க, தேவனால் கூடும் என்று விசுவாசிங்க. அதான் நல்லா கவனிங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு திராணியை கொடுத்துருக்கிறாரு, சத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு. உங்களால் முடியாத காரியம் எதுவோ அதை ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தி தேவன் அதை செய்து முடிப்பார் என்று ஜபத்திலே ஒரு தீர்மானம் பண்ணி அதை விசுவாசித்து அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை இடது கையிலே பிடிக்க வேண்டும். ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை வலது கையிலே பிடிக்க வேண்டும். அப்ப கேடகத்தையும் பட்டயத்தையும் பிடித்தவன் யார்? யாரு? நீங்களும் நானும் யுத்த வீரன், யுத்த வீராங்கனை. அறிந்து கொள்வீர்களாக, அறிந்து கொள்வீராக. இந்த சத்தியத்தை கேட்கின்ற வீரனே, வீராங்கனியே, பயப்படாதே, பிரச்சனைக்கு எதிர்கொண்டு செல். விசுவாசத்தை, கேடகத்தை எடுத்துக்கொண்டு ஆவியின் பட்டயத்தை பிடித்து கொண்டு நில். பிரச்சனையை வெல். முடிப்போம், ஜெபம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா, அன்பின் தெய்வமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் கொடுத்து பயப்படாதுவாறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு தைரியத்தை தேவன் தரும்படியாக செபிக்கின்றேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் பிள்ளைகளுக்கு தெய்வம் நன்மையான ஈவாகிய தைரியத்தையும் நன்மையான ஈவாகிய சத்துவத்தையும் பலனையும் தேவன் தந்து அவர்களை யுத்த வீரனாக, யுத்த வீராங்கனையாக தேவன் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆவியானவராகிய
திருத்துவ தெய்வங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த செய்தியினுடைய தலைப்பு, ஆதாம் ஏன் ஜீவ விருட்சகத்தின் கனியை புசிக்கவில்லை என்ற தலைப்பிலே நாம் பேசுகிறேன். அது பேசுவது நான் அல்ல, ஆவியானவர். வெளிப்பாடான சத்தியத்தை கேட்டு சில விஷயங்களை மக்களே நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் விரும்புகிறார். கேட்பீர்களாக. ஆதியாகமம் 2:9 தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சகங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சகத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சகத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க. தோட்டத்தில் 3 வகையான விருட்சகங்களை தேவன் உண்டாக்கினார். சகலவித கனிகளை நீ புசிக்கலாம், அத்தோடு ஜீவ விருட்சகத்தின் கனியும் புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசித்துவிடக்கூடாது என்பதை ஆண்டவர் கட்டளையாக அங்கே சொல்லியிருக்கின்றார். ஆக தேவனுடைய நோக்கமே ஆதாம் ஏவாள் இருவரும் ஜீவ விருட்சகத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் இவர்கள் ஏன் புசிக்கவில்லை என்றால், அந்த கனி அழகு இல்லாமல் இருந்தது, அந்த கனி வாசனை இல்லாமல் இருந்தது, அந்த கனி இவர்கள் பார்வைக்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு இல்லாமல் இருந்தது. அதே பாருங்க, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமும் உள்ள சகலவித விருட்சகத்தின் கனியையும் நீ புசிக்கலாம் சொல்றாரு, புசிக்கலாம் சொல்றாரு. ஆனால் ஆதாம் சகலவித கனி ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சுவையாகவும் இருக்குது, மனமாகவும் இருக்கிறது. இவர்களுடைய ஈர்ப்பு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சகத்தின் மேலே எண்ணங்கள் போய்விட்டது. பிறகு நாளாக ஆதாம் தோட்டத்தில் பண்படுத்த சென்று விட்டான். ஏவாள் தனிமைப்படுத்தப்படுகிறாள். அங்கே சர்ப்பமானது தந்திரமாய் ஏவாளிடத்தில் பேசி அந்த கனியை பறித்து ஏவாள் புசித்து விட்டாள். பாதியை புசித்து விட்டால் மீதியை புருஷனுக்கு வைத்திருக்கிறாள். அவள் பாதி சாப்பிட்டு முடித்த உடனே ஆதாம் வருகிறார். ஆதாம் கையிலே அந்த கனியை ஏவாள் தருகிறாள். நல்ல கவனியுங்கள். ஆனால் அந்த கனியை அவன் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் ஏவாள் பாதியை சாப்பிட்டு மீதியை கொடுக்கிறாள். அப்போ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகத்தினுடைய கனியினுடைய ஷேப் மாறி போச்சு. அதனால் தன் மனைவி கொடுத்த கனியை சிறிது கூட தயங்காமல் சாப்பிட்டு விட்டார். காரணம், கன்னியின் எச்சு அல்லவா? கன்னியின் எச்சு கரும்பாக ருசிக்கும். ஆகவே அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. மனைவி கொடுத்ததை உடனே சாப்பிட்டார். கொஞ்சம் நேரம் ஆக அவர்கள் தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். ஆனால் புசி என்று சொன்னார். ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் அவர்கள் புசிக்கவில்லை. ஏனென்றால் ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். பாருங்க, இதே போல தான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியும் பார்த்துருக்காங்க.
அது அட்ராக்ஷனாக இல்லை, அதனால் பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு கனியா என்று அவன் அசட்டை பண்ணிவிட்டான் அந்த கனியை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனார் புறக்கணிக்கப்பட்டவரும். பாருங்க, அந்த கனி அட்ராக்ஷனாக இல்லாததுனால ஆதாம் ஏவாள் அந்த கனியை புறக்கணித்து விட்டார்கள். துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமானார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் பார்க்கல, பார்த்தும் பார்க்காத போல போறாங்க. ஏன்? அது அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அழகில்லை. அதே போலதான் ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அழகற்றவராய் தொங்கினார். அவர் சாரோனினுடைய மேனி உழுத நிலமாய் உழுவப்பட்டது. கவனியுங்கள், நிலத்தை கலப்பையிலே உழுதால், சமமான நிலத்தை உழுவும் போது அந்த நிலமானது அகோரமாய் காணப்படும். அதே போலதான் சாரோனின் மேனியாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மேனி 39 அடி சாட்டையினால் அடிக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு அகோரமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இதே போலதான் அந்த ஜீவ விருட்சகத்தினுடைய மரத்தில் ஜீவ விருட்சகத்தின் கனியும் பார்வைக்கு அழகில்லாமல் தொங்கிக் கொண்டிருந்தது. ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புறக்கணித்து அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய கனி, சகலவித கனியை நல்லா ருசித்தார்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனும் அந்த கனியை ஆதாமும் ஏவாளும் எண்ணவில்லை. கவனியுங்கள், ஆதியாகமம் 3:6 அப்போது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். பாருங்க, எந்த விருட்சகத்தின் கனி? நன்மை தீமை அறியக்கூடிய கனி, பார்வைக்கு இன்பமாக இருந்ததா, புத்தியை தெளிவிக்குவதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சகமாக இருந்தது. அந்த கனியை பார்த்த உடனே ஜொல்லு வடிந்தது இவர்களுக்கு. காரணம் என்ன? அந்த கனியில் இருந்து வாசனை வந்தது. அந்த கனி, அதாவது நன்மை தீமை அறியத்தக்க கனியை பார்த்த உடனே இவர்களுக்கு அந்த கனியின் மேலே ஒரு சாப்பிட வேண்டும் என்று ஆவல் வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதன் கனியை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். நல்ல கவனிங்க, கனியை சாப்பிட்ட உடனே ஏவாளுடைய அந்த மகிமை எடுபடவில்லை. கனியை சாப்பிட்ட உடனே ஆதாமுடைய மகிமை எடுபடவில்லை. கவனியுங்கள், நாம் ஆகாரம் சாப்பிட்டோம் என்றால் அந்த ஆகாரம் ஜீர்ணிப்பதற்கு 3 மணி நேரம் ஆகும் குறைஞ்சபட்சம். அந்த ஆகாரம் ஜீர்ணித்து அந்த ஆகாரத்தினுடைய சாரம், சத்து பொருள் இரத்தத்திலே கலக்கும். அதனால்தான் மனுஷன் இன்றைக்கி நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்ல பயில்வான், நல்ல ஸ்ட்ரென்த் உள்ளவர்களாக நல்ல அழகு போட்டியிலாம் கலந்துக்கிறாங்க. ரைட்டோ, ஓகே, நல்லா கவனிக்கணும். அப்போ இதே போல தான் ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து 3 மணி நேரம் ஆன உடனே ஆகும்போது அந்த கனியினுடைய சாரம், அந்த கனியினுடைய சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இரத்தத்திலே கலக்க கலக்க கலக்க, அதாவது 1000 வாட்ஸ் பல்பாக எரிந்து கொண்டு இருந்த அவர்கள் மகிமை 900, 800, 700, 600, 500 இப்படி படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வந்து கடைசியில் 0 வாட்ஸுக்கு வந்து விட்டார்கள். ஒரு குண்டு பல்பை சுவிட்சை போட்டோன்னே அது பிளிக் அப்படிங்குவோம், பீஸ் போடுவோம், பீஸ் போயிடுச்சு, அந்த கம்பியெல்லாம் கீழே விழுந்துடும். அதே போல் தான் 0 வாட்ஸ் பல்பு அந்த 0 வாட்ஸ் பவருக்கு வந்த உடனே அவர்கள் ஆதாமும் ஏவாளும் பீசு போன பல்பாக
மாறிவிட்டார்கள். மகிமை எடுபட்டது. காரணம், அந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனியை புசிக்காதே என்று சொன்னார். அதை புசித்தார்கள். அவர்களுடைய மகிமை எடுபட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் மட்டும், அதாவது ஜீவ விருட்சகத்தின் கனியை புசித்திருந்தால் ஆதாம் மரிக்காமல் இருந்திருப்பார். ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தார். ஆண்டவருடைய நோக்கம் ஆதாம் 1000 வருஷம் வாழணும் தான் ஆண்டவருடைய நோக்கம். ஆனால் 930 வருஷம் வாழ்ந்து 70 வருஷத்தை வாழாமல் போய்விட்டார். அதனால தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் 1000 வருஷம் அரசாட்சியிலே 1000 வருஷம் நீங்களும் நானும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, பிரபுகளாக இருப்போம். யார் யாருக்கு என்னென்ன போஸ்டிங் கிடைக்கும்னு இறுதி நாட்களிலே தான் தெரியும். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜீவ விருட்சகத்தினுடைய மரம் இயேசு. ஜீவ விருட்சகத்தின் கனி வார்த்தை. அவருடைய வார்த்தையை நாம் அனுதினமும் நாம் புசிக்க வேண்டும். கவனிப்போம். ஏசாயா 7:15 தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயும் தேனையும் சாப்பிட்டார். அவர் குழந்தையாக இருக்கும்போது என்ன சாப்பிட்டாருங்க? வெண்ணெயையும் தேனையும் சாப்பிட்டார், பாலையும் குடித்தார். அப்போ அதே போல தான் இன்றைக்கு ஒரு விசுவாசி ஆரம்ப ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் குழந்தை எதை சாப்பிடணும்? வசனமாகிய பாலை பருக வேண்டும். கவனியுங்கள், எபிரேயர் 5:13 பாலுண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவராய் இருக்கின்றான். அப்போ ஆரம்பத்தில் ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட உடனே வேதத்தில் உண்டான சம்பவங்களை நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பால். சங்கீதம் 19:10 அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கதாகதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கின்றது. அதடுத்து 2வது ஸ்டெப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி, வசனத்தின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். விளக்கம், வசனத்தினுடைய விளக்கம், அதான் தேன். சுவை, அந்த வசனத்தின் விளக்கங்களை சுவைக்க வேணும் அந்த தேன். அப்போ வார்த்தைகள் எல்லாம் தேனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ 3வது வளர்ச்சி நல்லா கவனிங்க. யோவான் 6:51 நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். கவனியுங்கள், கவனியுங்கள். 3வது கட்ட வளர்ச்சி என்ன தெரியுங்களா? திட ஆகாரம். திட ஆகாரம் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை அதை தியானித்து 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 அதை இருதயத்தில் வைக்கும்போது அந்த தியானத்தினுடைய வெளிப்பாடு என்னவென்றால் அது அக்கினியாய் மாறி எலும்புகளிலே அடைபட்டு இருக்கும். உங்கள் இருதயத்தில் வேத வசனத்தை அப்படியே அடுக்கி அடுக்கி ஃபுல்லிங் பண்ண வேண்டும். அப்போதான் இது நிச்சயம் வேத சத்தியம். ஆமென். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நான் திருச்சி மாவட்டத்தில் மணச்சநல்லூர் தாலுக்கா நொச்சியம் என்ற இடத்துல கண்மலை ஆராதனை மையம் என்ற ஒரு ஆலயத்தை அமர்த்தி அந்த ஆலயத்தை நடத்தி கொண்டு வருகின்றேன். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால் அந்த லிங்கில் உண்டான நம்பரிலே அடியனுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஜெப குறிப்புகளுக்கு ஜெபிக்கப்படும். மேலும்
கண்மலை எக்கால கீதங்கள் என்ற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறேன். அந்த சேனலிலே என்னுடைய சொந்த பாடல்களை பாடியிருக்கின்றேன். அவைகளை கேட்டு நீங்கள் புது பலனடையுங்கள். ரொம்ப ஒரு அருமையான பாடல்களை, ஒரு வித்தியாசமாக இருக்கும், புதுமையாக இருக்கும், கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்கும். கேட்டு மகிழுங்கள். ஜெபம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கொடான கோடி ஸ்தோத்திரம். செய்திகளை, இந்த வெளிப்பாடான செய்திகளை கேட்ட மக்களை, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். பிதாவானவர் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரன் என்ற முறையிலே செய்தியை கேட்ட மக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். God bless you.